நல்லா கவனிங்கோ, இந்த இடத்துல தான் உவமை மாறும். நாத்தான் உவமை பார்த்துமே அந்த மாதிரி. இந்த பரிசேயர்கள் எல்லாருமே உக்ரான வேலை செஞ்சுன்னு இருந்தாலும் யார்கிட்ட இவங்க செஞ்சுன்னு இருந்தாங்கன்னா தேவன்கிட்ட தான் செஞ்சுன்னு இருந்தாங்க. ஆனா அந்த ஐஸ்வர்யவான் உள்ள மனுஷன் இருக்கிறார் பாருங்க, அவர்கிட்ட இவங்க வேலையே செய்யல. அந்த ஐஸ்வர்யவான் மனுஷன் வேற யாரோ. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா ரெண்டு விஷயங்களை இந்த உவமையில ஒன்னா இணைச்சு பேசினிருக்கிறார். ஒன்னு அவர்களுக்கும் பாடம் போய் சேருது, நமக்கும் பாடம் வந்து சேரணும். அதனால ரெண்டு காரியங்கள் பேசுறார். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் யாருன்னு கண்டுபிடிக்க போய் தான் நம்ம கிட்ட இந்த உவமை பேச தொடங்கும். ஏன்னா இந்த உவமையை தொடங்கும் போதே யார்கிட்ட தெரியுங்களா பேசினாரு? பரிசேயர்கள் கிட்ட இல்லைங்க, அவங்க கேட்டுன்னு இருக்கிறாங்க. அவர் பேசுறதே அவருடைய சீசர்கள் கிட்ட பேசுவார். வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, யாரை நோக்கி? சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானனுடைய ஆஸ்திகளை அழித்து போட்டு கொண்டு நின்றான். அப்ப அந்த எஜமான் என்ன பண்றாரு? இந்த எஜமானனுக்கு இது அறிவிக்கப்படுது. என்ன அறிவிக்கப்படுது? உன்னுடைய ஆஸ்திகளை இவர் என்ன பண்றாரு? அழிச்சு போட்டு நிற்கிறார். அப்பொழுது எஜமானன், 2ஆம் வசனம், அப்பொழுது எஜமானன் இந்த மனுஷனை கூப்பிட்டு, உன்னோட உக்ரான வேலை என்ன பண்ணிடுற, நான் எடுத்துறேன். ஆனா என்ன சொல்றாருன்னா, உன்னை பத்தி இந்த விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே, இதுக்கெல்லாம் நீனா பதில் கொடுக்குற, உன் கணக்கெல்லாத்தையும் ஒப்பு வச்சுட்டு நீ என்ன பண்ணிடு, இனி வேலைக்கு வராத அப்படின்னு அனுப்புறாரு. இப்ப இந்த ஊமை நம்ம கிட்ட பார்த்து இருக்கிறோம். வேலைக்கு வராதன்னு சொல்லி இவர் அனுப்புறாராம். இப்ப அனுப்பும் போது இந்த மனுஷன் என்ன யோசிக்கிறாருன்னா பாரு, அப்பொழுது உக்ரானக்காரன் நான் என்ன செய்வேன், நான் என்ன தப்பா செய்யறது, என் எஜமானன் உக்ரான விசாரிப்புல இருந்து என்னை தள்ளி விட்டாரே, என்னை தள்ளி போட்டாரே, கொத்துகிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, இறக்குவதற்கும் எனக்கு வெட்கமா இருக்குன்னு ஆங்கிலத்துல பாருங்க, ரொம்ப அழகா பேசியிருக்கோம். இதுல வெட்கமா இருக்குன்னு இருக்கு. ஆங்கிலத்துல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, நான் பிச்சை எடுக்கிறதுக்கு ரொம்ப பெருமை, நான் இவ்வளவு பெரிய ஆளு, நான் போய் பிச்சை எடுக்க வேணா அப்படின்னு இவர் யோசிக்கிறாராம். அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த உக்ரானக்காரன் யாரு, எஜமானன் யாரு, இந்த பொருள்கள் என்ன, நண்பர்கள் யாரு. அப்புறமா கடைசியில முடிக்கும் போது இந்த உவமைக்கு கிறிஸ்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி வைக்குவார். அநீதியான பொருள்களை வைத்து நீங்கள் சிநேகிதர்களை சம்பாதியர்கள், அப்பொழுது உங்களை அவர்கள் நித்திய வீட்டுக்கு கொண்டு போவார்கள் முடிச்சிடுவார். கிறிஸ்து பேசின நிறைய உவமைகள்ல இது கொஞ்சம் புதிரான ஒரு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிர் இருக்குது. அதுக்குள்ள அங்கங்க மாற்றுதல் வந்துனே இருக்கும். அநீதியான பொருளை வச்சு சேருன்றாரு. இது அப்படியே டைரக்டா எடுத்து பாருங்க. என்ன சொல்றாரு தெரியுங்களா? இந்த உக்ரானக்காரன் பொய் கணக்கு எழுதிட்டான், நீங்களும் என்ன பண்ணுங்க, அப்படிதான் இருக்குது பாருங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த உக்ரானக்காரன் பொய் கணக்கு எழுதிட்டான். அந்த எஜமானன் பார்த்து உக்ரானக்காரனை மெச்சிக்கொள்ற, ஆஹா புத்தி உள்ள ஒரு புத்திசாலி பாயுருன்ட்டு. இப்ப கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா அப்படியே நீங்களும் பண்ணுன்றாரு. அப்ப நம்ம பொய் கணக்கு எழுத சொல்றாரா? இல்ல. அப்பனா இதுல ஏதோ ஒரு கரெக்ஷன் இல்லை, எங்கேயோ கிறிஸ்து வேற என்ன பேசிக்கிறார்.